ஹலோ ஆல், வெல்கம் டு பிரியங்காஸ் ரெசிபீஸ். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு 2 days 3 daysனாலும் வச்சு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு குக்கரில் கருணைக்கிழங்கு 5 எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். இது ஒரு 5 விசில் விடுங்க, நல்லா குலைவாக வெந்துடும். விசில் போட்டு 5 விசில் விடுங்க. அப்புறம் ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் கொத்தமல்லி வர, ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, காரத்துக்கு ஏற்றவாறு மிளகா போட்டுக்கலாம். நான் வெந்தயம் கொஞ்சம் டேஸ்ட்காக போட்டிருக்கேன். நான் இங்கே 2 மிளகா தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடது காரமான மிளகா. எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. மிதமான சூட்டில் வச்சிங்கன்னா போதுமானது. கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து போட்டுக்கோங்க. அரைக்கிறப்ப கருவேப்பிலை போட்டிங்கன்னா குட்டி சாப்பிட்றப்ப எடுத்து வைக்க மாட்டாங்க. ஒரே ஒரு வெங்காயம் நறுக்கி எடுத்துருக்கேன். இதையும் நல்லா 3/4 வறுத்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் 3/4 வறுத்தா போதுமானது. தக்காளியும் நான் ஒரு 1/2 தக்காளி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். தக்காளியும் நல்லா 3/4 வெந்ததுன்னா போதுமானது. ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஜாரில் போட்டு ஆற வச்சிட்ருக்கேன். ஆறினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா திக் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் இங்கே திக் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். குழம்பு செய்யல திருப்பி நான் தண்ணி ஊற்றிக்குவேன். கருணைக்கிழங்கு பாருங்கள், நல்லா 5 விசில் விட்டதுக்கு நல்லா வெந்திருக்கு. இது வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். நான் இது மாதிரி தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சிலர் பிசைஞ்சு வைப்பாங்க, மசிச்சு வைப்பாங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இதாங்க பிடிக்கும். அதே சேம் பேனில் திருப்பி இன்னொரு டேபிள் ஸ்பூன் நான் கிரவுண்ட்நட் ஆயில் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் நான் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 4லேருந்து ஒரு 6 நம்பர் வரைக்கும் சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கிக்கிங்க. சின்ன வெங்காயம் போட்டால் இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா போட்டு மிதமான சூடில் நல்லா வறுத்துக்கலாம். இது வறுபட நான் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறேங்க. இது பாருங்கள், நல்லா எண்ணெயில் வறுத்துட்ருக்கேன். கொஞ்சமாக இது கருவேப்பிலை போட்டுக்கலாம். முன்னாடியே கருவேப்பிலை போட்டதுனால இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கம்மியாக போட்டுக்கலாம். அப்புறமா அரைச்ச விழுதை வந்து நான் ஊற்றுறேங்க. இப்போ நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு. நான் கிட்டத்தட்ட ஃபுல் குழம்பு செய்கிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். அப்புறமா பெருங்காயம், பருப்பெல்லாம் போட்டதுனால நம்ம பெருங்காயம் போடுறோம். உங்களுக்கு பூண்டு வேணுன்னா நீங்கள் வெங்காயம் வறுக்கையிலேயே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இந்த குழம்பு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இது கொதிக்கையிலே நான் கட் பண்ணி வச்ச கருணைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சாம்பார் கொதிக்க ஸ்டார்ட் பண்ணோடனேயுமே கருணைக்கிழங்கு போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவியெல்லாம் கிழங்குக்குள்ளே நல்லா இறங்கி நல்லா ஊறி நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இந்த குழம்பு நீங்கள் 2 நாள் 3 நாள்னாலும் நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்லாம். இதில் தேங்காயெல்லாம் நம்ம ஆட் பண்ணல, அதனால் நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு நல்லா அது வந்து கொதிக்கட்டும். இங்கே நான் 1 டேபிள் ஸ்பூன் தாங்க கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சமாக தான் வந்து எனக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா வெளியில் வரும். இது ஒரு 3 நிமிஷம் கொதித்ததையும் நான் வந்து ஒரு புளி, எலுமிச்சம்பழம் சைஸ், நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து ஊற வச்சு நான் அதனோட ஜூஸ் மட்டும் எடுத்திருக்கேன். புளி ஜூஸ் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ அதையும் நல்லா கலரலாம். இது ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. நல்லா புளி ஊற்றிருக்கனாலேயே நீங்கள் 2 நாள் 3 நாள் வச்சு தாராளமாக சாப்பிட்லாம், கெட்டு போகாது. நான் இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த ஸ்டேஜில் நான் சுடு தண்ணி தாங்க ஊற்றிருக்கேன். சுடு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். என்னோடய சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டுங்க. கொதிக்க இருக்க முன்னாடி நல்லெண்ணெய் வந்து ஊற்றுனீங்கன்னா அந்த புளிக்குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த வகையான புளிக்குழம்பு நீங்கள் செஞ்சிங்கனாலும் நல்லெண்ணெய் கடைசியாக இறக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இது மாதிரி 2 நிமிஷம் கொதிச்சிட்ருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம புளிக்குழம்பு ரெடி.
செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எல்லாத்துக்குமே என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.